வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் இன்றைக்கி சிறுகதையில் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை பார்க்க போகிறோம். இது உண்மையாக நடந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு அதிசய நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, அங்கே இருக்கிற முதியவர்கள் எல்லாத்தையுமே இளைஞர்கள் கொன்னுடலாம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. முதியவர்கள் எல்லாமே தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அவங்க இனிமேல் நாட்டுக்கு இருந்து என்ன பயன், அவங்க காலம் போயிடுச்சு, அவங்க இனி நம்மளுக்கு எந்த பயனுமே இல்லை, நம்ம நாட்டுக்கும் எந்த பயனுமே இல்லை, நம்மளுக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாகடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க அந்த நாட்டு இளைஞர்கள். யோசிச்சு பாருங்கள், நெருக்கடி காலங்களில் மக்களுக்கு அறிவையும் ஊக்கத்தையும் தருவது யார்? முதியவர்கள் தானே. தங்கள் வாழ்க்கை தலை முழுவதும் அனுபவம், அறிவும் ஞானமும் கொண்டவர்கள் யார்? முதியவர்கள் தான். அந்த நாட்டு இளைஞர்களுக்கு அது புரியவே இல்லை. அரசனும் இளைஞன் என்பதனால அவரும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. முதியவர்கள் எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படிங்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. 50 வயசு தாண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஈவு இறக்கமின்றி சாகடிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. இப்போ அந்த நாட்டில் முதியவர்களே இல்லை, எல்லாருமே சாகடிக்கப்பட்டாங்க இளைஞர்களால், அரசர் சொன்ன ஆணையினால். இப்போ அனுபவம் கொண்ட முதியவர்களை கொல்லப்பட்டதுனால அனுபவ ஞானம் அந்த நாட்டை விட்டே மறைஞ்சு போச்சு. இப்போ அதிர்ஷ்டவசமாக அந்த நாட்டில் ஒருத்தர் மட்டும் தன்னோட அப்பாவை கொல்லலை. தான் அப்பாவை நினச்சி பார்க்குறாரு. இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த அப்பாவை அவர் நினச்சி பார்க்குறாரு, கொல்ல விரும்பலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வீட்டில் நிலக்கரி, மதுபானம் போன்றவற்றை வைத்திருக்கும் நிலவரையில் அவரை ஒளிச்சு வச்சிட்றாரு. ஒளிச்சு வச்சு பாதுகாத்துட்டு வர்றாரு. சில ஆண்டுகளே போயிடுச்சு. இப்போது காலச்சுழற்சினால் அந்த நாட்டில் ஒரே வறட்சி, பட்டினி, பஞ்சம் எல்லாமே அங்கே நிலவுது. நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் வறண்டு கிடக்குது, விளைச்சலே இல்லை. பஞ்சம் அங்கே தலைவிரித்தாடுது. எல்லாருமே சாப்பாடின்றி பட்டினியால் சாகிறாங்க பல பேர். போதுமான உணவு இல்லாதனால கண்ணமெல்லாம் ஒடுங்கி, கண்களெல்லாம் பஞ்சடைந்து, முடி நரைத்து, முகம் வெளுத்து, வயோதி கோலம் போல் இளைஞர்கள் காணப்படுறாங்க. சத்தான உணவு இல்லாதனால நோய்கள் பிடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஊர் மக்கள். வறட்சியும் பஞ்சமும் மக்களுக்கு சோதனை மேலே சோதனை கொடுத்துட்டே இருக்குது. குளிர்காலம் முடிஞ்சது, பனிப்பொழிவெல்லாம் நின்றுச்சு, வசந்த காலம் ஆரம்பிக்குது. இப்போ விதைச்சு பயிர் செய்வதற்கு ஒரு நெல்மணி கூட அவங்கக்கிட்ட இல்லை. தானிய களஞ்சியத்தில் தரையும் வைக்கோல் போர்ப்பட்ட இடத்தின் அடியிலும் சுரண்டி ஏதாவது நெல்மணிகள் இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே அங்கும் கிடைக்கல. நெல்லுக்கு என்ன செய்யுதுன்னு அவங்க குழம்பி இருந்தாங்க. அரசன் அமைச்சர்களுடனும் தினமும் நெடுநேரம் ஆலோசனை செய்வார். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தீர்வும் கிடைக்கல. விதைகளை கண்டுபிடிக்க தீர்வு காணவே முடியல. நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு அவங்களுக்கு குழப்பமாகவே இருந்தது. வேறு நாட்டிலேருந்து வாங்கலான்னா அவங்கக்கிட்டேயும் சண்டை, நட்புறவு இல்லை. அதனால் பட்டினி பஞ்சமாக இந்த நாட்டு மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எதிர்காலத்தில் இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருச்சு. ஏழை விவசாயி முதல் நிலப்பிரபு வர எல்லார் மனசுலேயும் ஒரு பயம் வந்தது. இப்போது நிலவரையில் இருக்கார் இல்லையா முதியவர், அவர் தன்னோட மகனை பார்க்குறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிறத அவர் உணர்றாரு. ஏப்பா மகனே, உனக்கு என்ன ஆச்சு? சில நாட்களாக நீ சோகமாகவே இருக்கிறே, என்ன காரணம்? உனக்கு ஏதாவது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லு,
நான் வந்து உனக்கு தீர்வு சொல்கிறேன். உடல் அளவில் என்னால் உதவ முடியாட்டாலும் சொல் அளவில் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ அவரோட மகனும் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. வறட்சி, பஞ்சம் எல்லாத்தையுமே பற்றி சொல்கிறாரு. சாகுபடி செய்கிறதுக்கு வசந்த காலம் வந்த போதும் நம்ம நாட்டில் வந்து விதை நெல் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தன்னோட மகன் சொல்வதை எல்லாத்தையுமே அமைதியாக கேட்குறாரு அந்த முதியவர். சிறிது நேரம் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து சிந்திச்சிட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாரு, மகனே நீ வந்து இப்போ நான் சொல்கிறத கேளு, ஆனால் நான் சொல்கிறத வேறு யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வயல்வெளிகளில் பனிப்பொழிவு மறைஞ்சு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள மண் பாதையை ஏர் பூற்றி நன்றாக உழு. அப்பாதையின் மண்ணை பண்படுத்தி அப்படியே விட்டுரு. அவ்வளவுதான், உனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். நீ கவலைப்படாமல் போ, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி, கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தந்தையோட சொற்களை வேத வாட்காக எடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரியே அவரும் செய்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த மண் பாதையை உழுகிறாரு, பண்படுத்தி வைக்கிறாரு. என்ன அதிசயம், அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, பட்டாணி, அவரை போன்ற பயிர்கள்லாம் வந்து துளிர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அந்த பயிர் வகைகள் எல்லாம் விளைஞ்சிடுச்சு, அறுவடை செய்கிறான். இப்போது நாட்டு மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த நாடே விதையின்றி விதை நெல் இல்லாமல் சாகுபடி செய்ய முடியாமல் தவிக்குது. இவன் மட்டும் எப்படி சாகுபடி செஞ்சான், அறுவடை செய்ய முடிஞ்சது, எப்படி இந்த அதிசயம் நடந்தது அப்படின்ற செய்தி வந்து நாடெங்கும் பரவுது. விதை விதைக்காமலே ஒருவன் வந்து அறுவடை செஞ்சு இதுவரையுமே யாருமே கேள்விப்பட்டதே இல்லை, இது ஒரு அதிசயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியக்கிறாங்க. நாடு முழுவதும் இந்த செய்தி வந்து பரவுது. அரசருக்கும் இந்த செய்தி வந்து போகுது. அரசன் உடனடியாக அந்த இளைஞனை வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு அரசர். அந்த இளைஞனும் அரசவைக்கு வர்றாரு. அப்போது அந்த இளைஞர் அரசவைக்கு வந்ததும் அவனை அரசன் உள்ளிட்ட அனைவருமே என்ன சொல்கிறாருன்னா, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அவனை. அந்த நாட்டிலே சிறந்த அறிவாளி என்று எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சாகுபடி வந்து நீ எப்படி செஞ்ச, இதுக்கு நீ என்ன செஞ்ச, இதெல்லாம் சொல்லித்தந்த உனக்கு யார் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறாரு அரசர். அரசர் கேட்ட கேள்விகள்லாம் வந்து அவருக்கு மனசில் குழப்பத்தை உண்டாச்சு. உண்மையை சொன்னால் அரசன் வந்து தண்டிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவன் முதல்ல போய் சொல்லிடுறான். அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவனுடைய தந்தை தான் அவனுக்கு சாகுபடி செய்கிற முறையை வந்து சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது அரசன்கிட்ட அவர் சொல்கிறாரு. அரசன் உடனே ஆணையிடுறாரு, உடனடியாக அவனோட தந்தையை வந்து இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அரசன் வந்து தன்னையும் தன்னோட தந்தையை தண்டிக்க போகிறார் அப்படிங்கிற அச்சத்தோடு அவர் தன்னோட தந்தையை கூட்டிகிட்டு அரசவைக்கு வர்றாரு. அவன் தந்தை அங்கே வந்ததும், உங்களுக்கு எப்படி இந்த யோசனை தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தெருக்கல்ல தானியங்களின் விதைகள் இருக்கும், எப்படி உங்களுக்கு எண்ணம் தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு, ஆர்வத்தோடு கேட்குறாரு. அவர் அதுக்கு சொல்கிறாரு, அரசே, அறுவடை செய்த தானியங்களை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது எவ்வளவோ தானியங்கள் வந்து தெருக்கல்ல சிந்துகுது என்று சிந்தித்து பார்த்தேன். அதனால தான் தெருக்கல்ல தானிய விதைகள் இருக்கும் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்கிறாரு. இந்த முதியவரின் அனுபவ அறிவை கண்டு அரசன் ரொம்ப வியக்கிறாரு. அவருக்கு அரசு மரியாதையோட வெகுமதியும் கொடுக்குறாரு. தன்னோட தந்தையை கொல்லாமல் விட்டதன் மூலமாக நாட்டு மக்கள் அனைவரையும் பஞ்சத்திலேருந்து காப்பாற்றியதால் அரசன் வந்து முதியவரையும் மகனையும் மன்னிச்சு விட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நம் நாட்டின் அறிவு களஞ்சியங்களே முதியவர்கள் தான் என்று அரசன் வந்து உணர்றாரு. தன் தவறை வந்து எண்ணி வருந்துறாரு. இப்போது முன்பு போட்ட சட்டத்தை வந்து உடனடியாக ரத்து செய்கிறாரு.
அன்று முதல் அந்த நாட்டில் முதியோர்கள் யாருமே கொல்லப்படலை. எல்லாருமே முதியோர்கள் இளைஞர்களாக பாதுகாப்பட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு. முதியவர்கள் நம்ம நாட்டின் அறிவு களஞ்சியங்கள். அது யாருக்குமே தெரியறதில்ல. அவங்க இருந்தால் தொல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது. அது நம்மளுக்கு யாருக்குமே புரியறதில்ல. இருக்கும்போது அவங்கள இழந்துடுறோம், இல்லாதப்போ அவங்கள தேடுறோம். இதுதான் இன்னைய நாட்டின் நிலைமை. முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களை பாதுகாத்து வச்சுருங்க. அவங்க நம்மளுக்கு எப்பயும் தேவை. மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.